ஸோ நண்பா இன்றைக்கி வந்து நான் இது பண்ண போகிறேன் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இது வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், ஒரு 200 கிராம் போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ இது என்னது கடலை மாவு. இப்போ இது வந்து அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு ஒரு 20 கிராம் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் தான் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக சோடா மாவு போட்டுங்க, உப்பு போட்டுக்குங்க. நண்பா சோடா மாவு உங்களுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இதாகும். ஸோ கொஞ்சம் நல்லா விரிஞ்சிட்டு வரும், அதுக்காக தான் சோடா மாவு போடுறது. ஓகே நண்பா. இப்போ சோடா மாவு போட்டேன், உப்பு போட்டுறாங்க தான் தேவையான அளவு போட்டுங்க. உப்பு போட்டேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. ஸோ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நண்பா. நல்லா கரைச்சிக்கோங்க. ஓகே நண்பா. நண்பா வெங்காயம் பஜ்ஜி பண்ண போகிறேன். ஓகே நண்பா. ஸோ இது கட் பண்ணிட்டேன் மொத்தமாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு மாவு உட்காரும். பெருசாக கட் பண்ணணும். ஓகே நண்பா. என்ன பாருங்கள். ஸோ கட் பண்ணணுங்க மொத்தமாக. எண்ணெய் சூட் பண்ணிடுறேன். எண்ணெய் சூடாகிட்டு. ஸோ மாவு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கணும் நண்பா. பாருங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே எடுத்து போட்டுறாங்க தான். பாருங்க, ரெண்டு சைடும் இது காரணம் வந்து முட்டை போட்டேன். ஸோ அதனால் இந்த மோரமாக வருது. ஸோ இதே போட்டுலாம் இது சைடில். ஸோ நண்பா இது ஓகே ஆகிடுச்சு. இது அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது முட்டை போட்டனால அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ ரெடி ஆகிட்டு நண்பா. செம்மையாக ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா. ஸோ நண்பா இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது. இல்லைன்னா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் விடுறேன் நண்பா. இருக்குதுன்னு. ஸோ பாருங்கள், வெங்காயம் பஜ்ஜி. அந்த எண்ணெய் எதுக்கு நான் வந்து முட்டை எடுக்க நான் போட்டேன்.
முட்டை பஜ்ஜி. ஸோ அதனால் மாதிரி இருக்குது நண்பா. ஸோ முட்டை பஜ்ஜியும் போட்டுறேன். இந்த பாருங்க நண்பா. இது வெங்காய பஜ்ஜி. ஸோ எண்ணெயே தெரிய மாட்டேது, மதிப்பாக போட்டுட்ருக்குறோம். நண்பா ஸோ இது வெங்காயம் பஜ்ஜி பட்டை நண்பா பாருங்க, அருமையாக இருக்குது, நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்கிறேன் பாருங்க நண்பா. நல்லா வந்துருக்கலாமா, சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஓமம் போடுங்க, ஓமம் போட்டால் கொஞ்சம் ஜீரணமாகும். ஸோ அதில் நான் ஓமன் போட்டிருக்கேன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டிருக்கோம் நண்பா. ரொம்ப கமெண்ட் வேறு லெவலாக இருக்குது.